தேர்தலுக்கு முன்னாடி வந்து நீங்க பல இடங்கள்ல பேசியிருக்கீங்க. 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்னா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட்ல தனியா முடியும். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இதுல 15 கருத்து கணிப்பு வந்து எக்ஸிட் போல்ல வந்திருக்கு. 14 கருத்து கணிப்புகள் தோல்வி அடைஞ்சிருச்சு. இதற்கு இது பதில் இல்லையே. அப்போ வந்து இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப வழக்கமான விஷயம். அப்ப நம்ம இன்னமும் சரியா படிக்க, இன்னமும் சரியா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுமே தவிர இதுல ரோச பொருள் அர்த்தம் கிடையாது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. அனைவருடைய கணிப்புமே தலைகீழாய் மாறி போயிருக்கு. இந்த ஒரு முடிவு வரும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எதிர்பார்த்தாரா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்க கேள்வியிலே குறிப்பிட்டது போல யாருமே எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்லும்போது ரங்கராஜ் பாண்டே மட்டும் எதிர்பார்க்கிறோம் வந்து காமன் மேன்ல ஒருத்தர் தான். சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். தொடர்ந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டில இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் அனைத்தும் வாக்கா மாற ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த வார்த்தைகள் அத்தனையும் முறியடிக்கும் விதமாக தான் இந்த வாக்கு எண்ணிக்கையை நம்ம பார்க்கணும். கூட்டம் ஓட்டாகுமா? என்ன சொன்னீங்க? கூட்டம் எல்லாம் ஓட்டாகுமா? விஜய்க்கு ஓட்டு விழுவுமா? விஜய் எங்க நின்றாலும் விஜய் தோப்பாரு 100%. இப்போ விஜய் எங்க நின்றாலும் திமுக காரன் தான் ஆப்போசிட்ல நிப்பான். முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. எந்த கருத்து கணிப்புலயும் அவர் 15% கீழே வாங்கல. நாங்க நடத்துற 4 கருத்து கணிப்புல 20% வாங்கினார். அப்ப நல்ல ஓட்டு வாங்குவாருங்கிறதுல யாருக்குமே குழப்பம் ஏற்படல. அது ரொம்ப தெளிவாகும். இவ்வளவு ஓட்டு வாங்குவாருங்கிற யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் ஆட்சியை தனித்தே பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க ஒரு ஆச்சரியம்.